தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு ஒரு நாள் ஒரு கோரிக்கை மாநாடாக மட்டுமல்ல 75வது ஆண்டு பவள விழா மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் பங்கேற்று அவருடைய கோரிக்கைகளை அவர்களுடன் பேசி அந்த தீர்மானத்தை கேட்டறிந்தோம். அவர்கள் 5% உள்ஒதுக்கீடு கேட்கிறார்கள், எம்பிசி பட்டியலில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சமூக பொருளாதார நிலையை கண்டறிவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பையும் கேட்டிருக்கிறார்கள். இது குறித்து கட்டாயம் அவர்கள் மீண்டும் ஒரு கோரிக்கை மனு அல்லது விரிவான ஒரு தீர்மான மனுவை கொடுக்கவிருக்கிறார்கள். அது கொடுத்த பிறகு நான் துறை ரீதியாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் அதை கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கான கோரிக்கை நாங்கள் பெற்றுத் தருவோம். என்னங்க 5ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுவதாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மறுநாள் விவசாயத்துக்கான பட்ஜெட் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அவை அன்றைக்கு அவர்கள் முந்தைய பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட் கட்டாயம் தமிழ்நாட்டில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு மேம்படுத்துவதற்கு கட்டாயம் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியான ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். என்னங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நீண்ட காலமாக அவர் நம்ம கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசு இதை நடத்த வேண்டும் என்று கடந்த சட்டப்பேரவையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது குறித்து என்ன மாதிரியான முடிவு என்பதை அமைச்சரவை கூடி அது முடிவு. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை, அவருடைய தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசு தாவேக அரசு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறை ரீதியாக ஆய்வு செய்கிறார்கள். மருத்துவத்துறையில போய் ஆய்வு செய்கிறார், மருத்துவமனையை. சமூக நீதித்துறையில் இருக்கின்ற விடுதிகளை ஆய்வு செய்கிறார்கள், தொழிற்சாலைகளை ஆய்வு செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் ஆய்வு செய்து அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆணவமான நிலையில் துறைகள் இருக்கக்கூடாது, அந்த ஆணவத்தை அழித்துவிட்டு முழுமையான மக்களுக்கான செயல் திட்டங்களை, நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று துறை ரீதியாக அவர் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆர்டர்னு சொல்ல முடியாது, அதை வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே கடந்த காலங்களில் இருந்த ஆணவ போக்குகள் மாறி ஒரு சமத்துவ போக்கு உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு துறை ரீதியாக மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பை நடத்துகிறார்கள். அந்த வகையில் ஒரு சமத்துவத்தோடு அமைச்சரவையில் இருக்கின்ற மற்ற அமைச்சர்களோடு கலந்து பேசி எந்த விதமான ஆணவமும் இல்லாமல் மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே இதில் எந்த விதமான ஆணவமும் இல்லை என்பது என்னுடைய பார்வை. அதாவது தாவேக்காவை விட நாங்கள் தான் மேகதாது இந்த மேகதாது விவகாரத்தை தாம் தாவேக்கா அரசுக்கும் திமுக மேகதாது அணை தொடர்பான பிரச்சனையில் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தை திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சட்டப்பேரவையில் ஆதரித்தது. அந்த நிலைப்பாடு தான் தாவேக்காவின் நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு தான் திமுகவின் நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு தான் விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு. மேகதாது அணை கட்டக்கூடாது, இது தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. இதுல நீங்க அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க பச்சை துண்டும் போடலாம், எந்த துண்டும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. மேகதாதுல நீங்க அணை கட்டக்கூடாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில அது செயல்படணும் அப்படிங்கிறத
தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வைத்தான் சட்டப்பேரவை பிரதிபலித்தது. அதைத்தான் நாடாளுமன்றத்தில் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். அது எந்த விதத்திலும் நீங்க அங்கு பிரதிபலிப்பது என்பது தவறு என்று சொல்ல முடியாது. திமுகவோட 2.0 விஷயம் தான் தாவேகா. தாவேகா கலப்பு திருமணத்தெல்லாம் ஆதரிச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு மோகன் லாசன் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர் இதை சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சார்